சமீபத்துல தான் ரஜினி சார் நடிக்கும் கூலி படத்துடைய படப்பிடிப்பு முடிந்திருக்கு. இதனையடுத்து நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் 2 படப்பிடிப்புல இணைஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. அதுவுமே ஜெயிலர் படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது. ஏனெனில் அதற்கு முன்னாடி விஜய் அவர்களை வைத்து பேஸ் திரைப்படத்தை கொடுத்த நெல்சன் அவர்கள் அந்த படம் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டது. அதனால ரஜினி சாரை வைத்து அவர் எடுக்கும் படம் அப்படின்றதுனால ஜெயிலர் படத்தின் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல. ஆனா யாரும் நினைக்காத அளவிற்கு படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம 700 கோடி வசூலையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தது. இதனைத் தொடர்ந்து படத்துடைய 2ஆம் பாகம் தற்போது படமாக்கப்பட்டு வருது. ஏற்கனவே ஜெயிலர் படத்துல ரஜினி சாருடன் மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு மற்ற மொழி நடிகர்களுமே இணைந்து நடித்தாங்க. அதனால எல்லா மொழிகளிலுமே படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் பாகத்திலுமே யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது பற்றி ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. இதுல சிவராஜ்குமார் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கு பின் மீண்டும் ஜெயிலர் 2 படத்துல இணைவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. யோகி பாபுவுமே இந்த படத்துல இருக்காராம். மோகன்லால் இந்த படத்துல இருப்பாரா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு சந்தேகம் இருந்தது. அதுவுமே இப்போது உறுதியாக இருக்கு. சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில ஜெயிலர் 2ல என்னை கூப்பிட்டால் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையால கண்டிப்பாக ஜெயிலர் 2ஆம் பாகத்துல மோகன்லாலுமே இருப்பாரா. இந்த படத்துடைய வில்லன் யார் அப்படின்றது தான் தற்போது மில்லியன் கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது பாலிவுட்டுடைய பிரபல நடிகர் ஒருவர் தான் இந்த படத்துல வில்லனாக போட இருக்காங்களாம். அது வேற யாருமே இல்ல, நம்ம சல்மான் கான் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிட இருக்காங்களாம். இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.